நம்ம அடுத்து பார்க்க போகிறது அடர்த்தியை கணக்கிடுதல். அலகு கூடின் அடர்த்தியை எவ்வாறு கணக்கிடலாம் சொல்லி பார்க்க போகிறோம். அலகு கூடின் அடர்த்தி எப்போதுமே நம்ம ரோன்னு சொல்லி வைப்போம். நம்ம இங்கே ரோ அதுக்குள்ளே ஃபார்முலா என்னன்னு சொன்னால் நிறை. அடர்த்தினாலே நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. D is equal to M/V. அதே மாதிரி தான் இங்கேயும் அலகு கூட்டின் அடர்த்தி is equal to அலகு கூட்டின் நிறை பை அலகு கூட்டின் கன அளவு. எம்னா என்ன சொல்ல நிறை சொல்லுவோம், கன அளவுனா V சொல்லுவோம். ஸோ அடர்த்திக்கு ஃபார்முலா என்னது, அலகு கூட்டின் அடர்த்தி is equal to அலகு கூட்டின் நிறை பை அலகு கூட்டின் கன அளவு. அலகு கூட்டி நிறை, அதாவது அந்த மேலே உள்ள அலகு கூட்டி நிறை எப்படி கணக்கிடலாம் அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஒரு அலகு கூட்டிற்கு உரிய அணுக்களின் மொத்த எண்ணிக்கை, ஒரு அலகு கூட்டில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை இன்று ஒரு அணுவின் நிறை. அலகு கூட்டி நிறையை கண்டுபிடிக்க அணுக்களின் எண்ணிக்கையும் அணுவோட நிறையும் பெருக்கணும். அதான் அடுத்த ஸ்டெப். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு அலகு கூட்டின் அடர்த்தி ஃபார்முலா என்னது, அலகு கூட்டி நிறை பை அலகு கூட்டின் கன அளவு. அதில் மேலே உள்ளது அலகு கூட்டி நிறை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அலகு கூட்டில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கையும் அணுவின் நிறை. அடுத்தது அணுவின் நிறை. அணுவின் நிறை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அணுவின் நிறை கண்டுபிடிக்க ஃபார்முலா இது நம்ம கெமிஸ்ட்ரியில் 11th ஃபஸ்ட் லெசனில் படித்தது. மோலார் நிறை பை அவகாட்ரோ எண். ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. ஒரு அணுவின் நிறை கண்டுபிடிக்கணும்னா மோலார் நிறை பை அவகாட்ரோ எண். அதான் சிம்பிளில் அணுவின் நிறை M is equal to மோலார் நிறை M, கேபிட்டல் M. அணுவின் நிறை ஸ்மால் m, மோலார் நிறை கேபிட்டல் M, அவகாட்ரோ எண் NA அது போட்டிருக்காங்க. இப்போ திரும்ப ஒரு கவனிங்க. அலகு கூட்டின் அடர்த்தி ஃபார்முலா என்னது, அலகு கூட்டி நிறை பை அலகு கூட்டின் கன அளவு. அலகு கூட்டி நிறை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அலகு கூட்டிற்கு உரிய அணுக்களின் எண்ணிக்கை இன்று ஒரு அணுவின் நிறை. இப்போ ஒரு அணுவின் நிறை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, மோலார் நிறை பை அவகாட்ரோ எண். மோலார் நிறை கேபிட்டல் M, அவகாட்ரோ எண் NA. அடுத்து அலகு கூட்டி நிறை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அலகு கூட்டி நிறை n இன்று ஒரு அலகு கூட்டிற்குள்ளே மொத்த அணுக்களின் எண்ணிக்கைன்னு போட்டோமா. அப்போ n இன்று M/NA, n இன்று M/NA. அலகு கூட்டின் கன அளவு அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் கீழே விட இருக்கு பாருங்கள். அலகு கூட்டின் கன அளவு. கன அளவுக்கு ஃபார்முலா தான் கனசதுரம். கனசதுரம்னு சொன்னால் சதுரத்துக்கு கன அளவுன்னு சொன்னால் A³ மாதிரி கனசதுரத்துக்கும் கன அளவு என்னது, கனசதுரத்துக்கு A³. இங்கே எடுத்துக்கிறது அலகு கூட வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துருக்காங்க, கனசதுரம். அப்போ அலகு கூடின் கன அளவு A³ எடுத்துக்கிறாங்க, A³. அடுத்து பாருங்கள் அலகு கூடின் அடர்த்தி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாச்சு. மேலே உள்ள ஃபார்முலா ரோ இஸ் ஈக்குவல் டு NM/A³NA. இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். அலகு கூட்டின் அடர்த்தி, அலகு கூட்டின் அதுக்கு மெயின் ஃபார்முலா இதுதான், அலகு கூட்டின் நிறை பை அலகு கூட்டின் கன அளவு. அடுத்தது மேலே உள்ள அலகு கூட்டின் நிறை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அலகு கூட்டில் உடைய அணுக்களின் எண்ணிக்கை இதை தான் என்னன்னு வச்சுக்கணும். அணுக்களின் எண்ணிக்கை என்ன வைக்கணும், n இன்று அணுவின் நிறை. அணுவின் நிறை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது, மோலார் நிறை பை அவகாட்ரோ எண். அதுக்கான சிம்பல் M/NA. அப்போது ஒரு அணுவின் நிறைன்னு சொல்லி போட்டால் அலகு கூட்டி நிறைன்னு சொல்லி போடும்போது n இன்று M இன்று NA. அடுத்து அலகு கூட்டின் கன அளவு கீழே உள்ளது கண்டுபிடிக்குது. கன அளவு கண்டுபிடிக்க A³ ஃபார்முலா என்னது, A³. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தோன்னு சொன்னால் அலகு கூட்டின் அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு ரோ இஸ் ஈக்குவல் டு NM/A³NA. அடுத்து கால்குலேஷன் தான் பொதிவுத்திறன் கணக்கிடுதல். பொதிவுத்திறன் கணக்கிடுதல் SC என்னது, சிம்பிள் கியூப், எளிய கனசதுரம். எளிய கனசதுரத்துக்கு பொதிவுத்திறன் கணக்கிடுதல் பார்க்க போகிறோம். விளிம்பு நீளம் A உடைய கனசதுரத்தின் கன அளவு. இப்போ நம்ம எடுக்க போகிறது கனசதுரம், அதாவது எளிய கனசதுரம். அதுக்கான கன அளவு இப்போ நம்ம அடர்த்தியில் பார்த்தோமே A³. கன அளவுனாலே கனசதுரத்தின் கன அளவுனாலே ஃபார்முலா என்னது, A³ எடுத்தாச்சு. அடுத்தது கோளத்தின் ஆரம். ஒரு எளிய நம்ம கணக்கிட போகிறது சிம்பிள் கியூபுக்கு, எளிய கனசதுரத்துக்கு. எளிய கனசதுரத்துக்கு வந்து ஆரம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த ஏயோட அளவு 2r இருக்கும். ஏயோட அளவு என்ன இருக்கும், 2r. அதில் r மதிப்பு A/2. r மதிப்பு A/2. அப்போ எளிய கனசதுரத்துக்கு ஆர மதிப்பு இதை மட்டும் படிச்சுக்கோங்க. எளிய கனசதுரத்திற்கு ஆர மதிப்பு A/2. அடுத்தது ஆரம் r உடைய கோளத்தின் கன அளவு. ஒரு கோளத்தோட கன அளவு எடுத்துன்னு சொன்னால் ஃபார்முலா 4/3 πr3.
கோளத்துக்கு கன அளவு என்னது 4/3 பை ஆர் கியூப். அடுத்தது பொதிவு திறன் ஃபார்முலா. இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போன ஸ்லைடில் படித்தது அடர்த்திக்கான ஃபார்முலா. இங்கே ஃபார்முலா என்னது பொதிவுத்திறன். ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு பை அலகு கூட்டின் கன அளவு. அலகு கூட்டில் உள்ள மொத்த கோளங்களின் கன அளவு பை அலகு கூட்டின் கன அளவு இன்று 100. இதில் அந்த அலகு கூட்டின் கன அளவு மொத்த அளவு கோளங்களின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன போட்டிருக்கோம்? கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன போட்டிருக்காங்க? செகண்ட் லைனில், தேர்ட் லைனில் 4/3 பை ஆர் கியூப். ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிக்கணும். அந்த 4/3 பை ஆருக்கு என்ன வேல்யூ போட்டிருக்கோம்? a/2. இந்த a/2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4/3 பை a/2 ஹோல் கியூப் போட்டிருக்காங்களா? அதை சிம்பிளிஃபை பண்ணால் 4/3 பை a/8 வரும். இதுக்கு கியூப் போட்டிங்கன்னா a³ போட்டால் a³ 2க்கு போட்டால் 8. அடுத்தது இதெல்லாம் சேர்த்திங்கன்னு சொன்னால் கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ 4க்கும் 8க்கும் அடி கொடுத்தா 2 வருமா? செய்யிரு 3 6 பை a³/6 பை a³/6. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இடம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கிடச்சிருக்கு? பை a³/6. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அலகு கூட்டின் கன அளவு. அலகு கூட்டின் கன அளவு என்னவே ஏற்கனவே இந்த அலகு கூடு என்ன அலகு கூடு? எளிய கனசதுரம். அதுக்கான கன அளவு a³. ஸோ அடுத்ததில் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஒரு எளிய கனசதுர அமைப்பில் ஒரு அலகு கூடுக்கு சொந்தமான கோளங்களின் எண்ணிக்கை 1. ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு 1 × பை a³/6. இது என்னன்னு சொன்னால் இந்த 1 எங்கேருந்து வருது? இந்த 1ங்கிறது முன்னாடி ஸ்லைடில் நான் இப்போ தான் நடத்தி வந்தேன். அந்த சிம்பிள் கியூபு கண்டுபிடிச்சோமா? NC/8. NC/8 is equal to 8/8 is equal to 1 கண்டுபிடிச்சோமா? எளிய கனசதுரத்துக்கு அந்த ஃபார்முலா 1 கண்டுபிடிச்சோமா? ஸோ அங்கே அலகு கூடின் எண்ணிக்கை மொத்தம் 1. அப்போ 1 × இந்த கிடைச்ச ஃபார்முலாவில் மல்டிப்ளை பண்ணணும். 1 × பை a³/6. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஐ 1ஆல் வகுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ கிடச்சிருக்கிறது என்னது? கோளங்களின் கன அளவு பை a³/6. அடுத்தது அந்த கனசதுரத்தின் கன அளவு a³. அதாவது அலகு கூட்டின் கன அளவு a³ அதால் வகுக்கணும். பை a³/6 பை a³ × 100 போட்டிங்கன்னா a³ கேன்சல் ஆயிரும். பை/6 × 100. அப்போ 100 பை/6. ஆன்சர் என்ன வரும்னா 52.3 52.31%. திரும்ப ஒரு நேரம் பாருங்கள். இப்போ 1 by 1 பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். கனசதுரம் SC எளிய கனசதுரத்திற்கான பொதிவு திறன் கணக்கிடுதல். அதில் கனசதுரத்துக்கான கன அளவு, கனசதுரனாலே கன அளவு a³ வச்சுக்கோங்க. அது எளிய கனசதுரத்துக்குள்ள ஆரம் வந்து a/2. ஆரம் வந்து என்னது? a/2 தான் ஞாபகம் வைக்கணும். அடுத்து கோளத்தின் கன அளவு கண்டுபிடிக்கணும். கோளத்தின் கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா 4/3 பை r³. இங்கே பொதிவு திறனுக்குள்ள ஃபார்முலா ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு பை அலகு கூட்டின் கன அளவு × 100. இப்போ ஒரு அலகு கூட்டில் உள்ள மொத்த கோளங்களின் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். மேலே உள்ள பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மேலே உள்ள பார்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? 4/3 பை r³. அதில் ஆரோட மதிப்பை போடுங்க. ஆர் மதிப்பு என்ன சொல்லியிருக்கேன்? a/2. அதை போட்டிங்கன்னு சொன்னால் பை a³/6 கிடைக்குதா? இப்போ இதை இந்த இடத்துல போட்டிங்க. திரும்ப மொத்த கன அளவு கண்டுபிடிக்கணும். மொத்த கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எளிய கனசதுரத்துக்கு அலகு கூடிய எண்ணிக்கை எத்தனை வரும்? 1 கிடைக்கும். அந்த ஃபார்முலா எப்படி? NC/8 போட்டு 1 கண்டுபிடிக்குமா? அந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 × பை a³/6. நம்ம அப்போ பார்த்தோம்ல NC/8 8/8 போட்டு ஆன்சர் 1 கிடச்சிச்சா? அந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதான் மொத்த கோளங்களின் கன அளவு கிடச்சாச்சு. இப்போ கீழே உள்ள அலகு கூடிய கன அளவு உனக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? a³ தெரியும். அலகு கூடிய கன அளவு, அலகு கூடிய என்னது? கனசதுரம். அதனால் a³. அப்போ பை a³/6 பை a³. அப்போ a³ கேன்சல் ஆயிரும். அடுத்தது பை/6, அதாவது 100 பை/6. ஆன்சர் போட்டிங்கன்னா 52.31%. 52.31%. இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. கீழே வந்து வெற்றிடம் கேட்பாங்க. பொதிவு பின்னா இதுவரை முடிச்சா போதும்.
எஸ்சியின் வெற்றிடம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த மதிப்பை 100லேருந்து கழிக்கணும். 100 மைனஸ் 52.31. என்ன ஆன்சர் வரும்? 38 புள்ளி உங்களுக்கு வரும். அந்த ஆன்சர் 48 புள்ளி வரும். அதான் என்னது? வெற்றிடம். எஸ்சிக்கான வெற்றிடம். அடுத்தது பொதிவு பின்னம் வெற்றிடம் கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. வெற்றிடம் கண்டுபிடிக்கணும்னா கிடைச்ச பொதிவு பின்னத்தை 100லேருந்து கழிக்கணும். 100 மைனஸ் 52.33 47.69. அடுத்து உங்களுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஈஸியாயிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொதிவு திறன் கணக்கிடுதல் பிசிசி. அதாவது பொருள் மைய கனசதுரத்துக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பொதிவு திறன் கணக்கிட போகிறோம். பொருள் மைய கனசதுரத்துக்கு ஆர் மதிப்பு பார்க்க போகிறோம். √3a = 4r. √3a = 4r. அப்போ r = என்ன வரும்? r = √3. இதில் இருந்து r = √3/4a. பிசிசியாக இருந்தால் ஆர் மதிப்பு √3/4a. அடுத்தது கோளத்தின் கனவுல கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த லாஸ்ட் கண்டுபிடிச்ச மாதிரி கோளத்தின் கனவு ஃபார்முலா என்னது? 4/3πr3. அதில் ஆர் மதிப்பிடுங்க. 4/3π. ஆர் மதிப்பு என்னது? √3/4a³ போட்டிருக்கா? அடுத்தது இதெல்லாம் இது பண்ணால் 4/3 √3³ எடுத்திங்கன்னா 3√3 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 3√3 கிடைக்கும். அப்போ 3 கேன்சல் ஆயிரும். 3 கேன்சல் ஆயிரும். அப்புறம் √3 16/8³. அதாவது 4க்கு நம்ம இது போட்டோம்னா 4³ போட்டால் 4 × 4 × 4 கிடைக்குமா? அதில் இங்கே ஒரு 4 இருக்குது. 4 கேன்சல் ஆயிரும். இப்போ 4 4 16. அது மாதிரி √3³ போட்டால் 3√3. 3 கேன்சல் ஆயிரும். அதனால தான் √3/16/8³. அடுத்தது பிசிசி அமைப்பில் ஒரு அலகு கூட்டம். அதாவது பிசிசிக்கு அலகு கூடின எண்ணிக்கை என்ன கண்டுபிடிச்சோம்? 2 கண்டுபிடிச்சோமா? அந்த பிசிசிக்கு வந்து NC/8 + NB/1. NC/8 + NB/1 வந்துட்டு ஆன்சர் என்ன கிடச்சி? 2ன்னு கிடச்சிச்சா பிசிசிக்கு? அதை கொண்டு வரணும். இங்கே அந்த 2ஆல் இங்கே கிடச்ச ஆன்சரை மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது பாருங்கள். 2 இன்ட்டு இந்த 2 எங்கேருந்து வந்துச்சு? பிசிசிக்கு நம்ம கண்டுபிடிச்சோமே அலகு கூடின எண்ணிக்கை 2 கண்டுபிடிச்சோமா? எந்த ஃபார்முலாவில்? NC/8 + NB/1 போட்டு கண்டுபிடிச்சோம். அந்த 2 வச்சு பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? √3/a³/8. அடுத்து பார்த்தீங்கன்னா பொதிவு பின்னம். பொதிவு பின்னம்னா ஃபார்முலா நம்ம முன்னாடி பார்த்தோம். மேலே அந்த கோளத்தின் கனளவு பை அலகு கூட்டின் கனளவு. இங்கே அலகு கூட என்னது? க்யூப் தான். க்யூப்னா என்னது? கனசதுரம். கனசதுரத்தினாலே அலகு கூட என்னது தான்? a³ தான். அப்போ மேலே கண்டுபிடிச்ச ஆன்சர் a³ × 100. a³ கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டுனா √3π/8 × 100. √3π/8 × 100. அதுக்கு ஆன்சர் போட்டிங்கன்னா √3 × 12. 8ஐயும் 100ஐயும் டிவைட் பண்ணோன்னா 12.5. அதுக்கு ஆன்சர் எல்லாம் அந்த √3 வேல்யூ பை வேல்யூ எல்லாம் போடுறாங்க. ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 68%. என்ன கிடைக்குது? 68%. அடுத்து வெற்றிடம் கண்டுபிடிக்கணும்னா இது பொதிவு பின்னம். பிசிசிக்கு பொதிவு பின்னம். அடுத்து வெற்றிடம் வந்து 100லேருந்து கழிக்கணும்னு சொன்னேன். 100 மைனஸ் 68 32%. இப்போ முன்னாடி உள்ளது பாருங்க கொஞ்சம்.